வராத படிப்ப வா வான்னா எப்படி வரும்? MP3ல வர 2000 சினிமா பாட்டு மனப்பாடமா தெரியுது மச்சான். 2 அடி திருக்குறள் மனப்பாடம் புடி. எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் கார்த்திகேயன். இது தேர்வு காலம், எக்ஸாம் டைம். இந்த நேரத்தில் பெற்றோராகிய நீங்கள் கொடுக்கக்கூடிய உணவும் சரியான வார்த்தைகளும் ஒத்துழைப்பும் உங்கள் பசங்க எக்ஸாமில் 100க்கு 70 வாங்குறவங்க ஒரு 90 மார்க் வாங்க வைக்கக்கூடிய அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? ஆமாங்க, உங்களோட ரோல் பெரிய பங்கு இதில் இருக்குது. இப்போ சாக்லேட் சாப்பிட்றா, சாக்லேட் சாப்பிட்டா நல்ல ஞாபக சக்தி இருக்கும், சூப்பராக எக்ஸாம் எழுத முடியும் அப்படின்னு சொன்னால் உங்கள் பையன் உங்களை லைக் பண்ணுவானா, லைக் பண்ண மாட்டானா? கண்டிப்பாக லைக் பண்ணுவான் தானே. ஆனால் நான் சொல்கிற சாக்லேட்டு டார்க் சாக்லேட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வெரைட்டி. அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்டது மெமரிக்கு நல்லது, ஞாபக சக்திக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதுக்குன்னு குவான்டிட்டி நிறைய கொடுக்கக்கூடாது, கொஞ்சமாக தான் சாப்பிடும். இந்த மாதிரி பல ப்ராக்டிக்கலான டிப்ஸு தான் இந்த வீடியோவில் உங்கள் கூட நான் டிஸ்கஸ் பண்ண போகிறாங்க. அவங்களோட மார்க்கை இம்ப்ரூவ் பண்ணுறது மட்டும் இல்லைங்க, அவங்க வாழ்க்கையும் இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய டைம் இந்த டைம் தான். ஏன்னா பெரும்பாலான பசங்க கடைசி நேரத்தில் தான் படிப்பாங்க. படிக்கணுங்கிற ஒரு ஆசை அந்த நேரத்தில் அதிகமாகும். முக்கியமாக பசங்களுக்கு என்னோட பர்சனல் அனுபவத்தில் இதை நான் சொல்கிறேன். ஏன்னா கடைசி நேரத்தில் படிக்கக்கூடிய ஆள் தான் நான். டெய்லி நடத்தக்கூடிய போர்ஷனை படித்து நான் அந்த நேரத்தில் படித்து முடித்து நான் மெமரைஸ் பண்ணிக்குவேன், மனப்பாடம் பண்ணிக்குவேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது மிகப்பெரிய தப்பு. கரெக்டாக அந்த எக்ஸாம் பக்கத்தில் வர தான் அந்த பயமே எனக்கும் அதிகமாகும். அதே மாதிரி அது ஒரு உளவியலுங்க. அந்த பயமோ ஏதாவது ஒரு காரணத்தினால நம்ம அந்த கடைசி நேரத்தில் கொஞ்சம் படிக்க ஆரம்பிப்போம். அந்த நேரத்தில் நம்ம கொடுக்கக்கூடிய சப்போர்ட் அப்படிங்கிறது, கடைசி நேர சப்போர்ட் அப்படிங்கிறது உண்மையிலேயே வேல்யூபிளானது. அதனால் கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாமாங்க. உளவியல் ரீதியாக பார்த்தீங்கன்னாங்க, இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸான காலத்தில், படிக்கக்கூடிய காலத்தில் நாம் கொடுக்கக்கூடிய சப்போர்ட் அப்படிங்கிறது ரொம்ப பாசிட்டிவாக இருக்கணும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அந்த நேரத்தில் யாரோடையும் கம்பேர் பண்ணாமல், அவன் அப்படி படிக்கிறான் இவன் அப்படி படிக்கிறான் அப்படின்னு கம்பேர் பண்ணாமல் இயற்கையாக அவங்க படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை தான் நம்ம உருவாக்கணும். தூங்குறானா, தூங்கிக்கிட்டே இருக்கிறானா, தூங்க விட்டுருங்க. ஒரு 10-15 நிமிஷம் தூங்க விட்டுட்டு எழுப்பி விட்டு இப்போ படி அப்படின்னா கொஞ்சம் ஃப்ரெஷ்னஸ் அதிகமாகும். நல்லா படிப்பாங்க. என்னடா தூங்கிட்டே இருக்க இந்த நேரத்தில் போய் நாளைக்கு எக்ஸாம் வச்சுட்டு இப்படி தூங்கிட்டு இருக்கேன்னு சொன்னீங்கன்னா அது நெகட்டிவ் ஃபீட்பேக், அது எதிர்மறை எண்ணங்களை தான் உருவாக்கும். சும்மா தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கிறாங்க படிக்காம அப்படின்னு நினச்சி நீங்கள் என்னடா பேசிக்கிட்டே இருக்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அது ஒரு எதிர்மறை ஃபீட்பேக் தான். கொஞ்ச நேரம் அதை கேட்டுட்டு ரொம்ப பொலைட்டாக ஜென்டிலாக இந்த டாப்பிக்லேருந்து அவங்கள டைவர்ட் பண்ணி, ஓகே பேசியாச்சா, ஆமாம் நீ சொல்கிறது உண்மையிலேயே கரெக்டு, இந்த மாதிரி தான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க எந்த டாபிக் பேசினாலும் அதற்குரிய பாசிட்டிவான ஃபீட்பேக், அவங்களுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு ஃபீட்பேக்கையும் ரொம்ப நேச்சுரலாக, ஆர்டிஃபிஷியலாக இல்லை, ரொம்ப நேச்சுரலாக உண்மையிலேயே உங்களுக்கு தோன்றக்கூடிய விஷயத்தையும் சொல்லிவிட்டு சரிவா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டு ஸ்நாக்ஸ் ஏதோ ஒன்று சாப்பிட வச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்கள படிக்க விடுறது நல்லது. கூடவே தண்ணீர் ரெகுலராக அவங்க ஸ்டடி டேபிளில் அவங்க படிக்கிற இடத்துல வச்சுருங்க. தண்ணீர் குடிக்கிறத மறந்துடக்கூடாது. குறிப்பாக நம்மளுக்கு மார்ச், ஏப்ரல் இந்த சம்மர் சீசனில் தான் எக்ஸாம் சீசனாக மாறிடுது. அதனால் நார்மலாகவே தண்ணீர் தேவைங்கிறது சம்மரில் அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான காலகட்டங்களில், தேர்வுக்கு படிக்கக்கூடிய காலகட்டங்களில் நல்ல ஃபுட்டு மட்டும் இல்லாமல் நல்ல வாட்டர் இன்டேக்கும் அதிகமாக இருக்கணும். அதுக்காக நீங்கள் ஜூஸ் போட்டு கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. வாட்டர் மட்டும் கொடுத்தா போதும், மோர் கொடுத்தா போதும், தயிர் சாப்பிட வைக்கிறது ரொம்ப முக்கியம். மற்றபடி ஃப்ரூட்ஸ் பொறுத்த வரைக்கும், பழங்கள் பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன மாதிரி கட் பண்ணி ஜூஸ் ஆக்காமல் கொடுங்க. அப்போ தான் அதோட நார்ச்சத்து, ஃப்ரூட்ஸோட நார்ச்சத்து குழந்தைகளுக்கு அப்படியே கிடைக்கும். மற்றபடி அவங்க காஃபி, டீ போன்ற விஷயங்கள் இந்த நேரத்தில் கொடுக்கறது நல்லது தான். ஏன்னா கேஃபீன் நல்லது, ஆனால் அதே சமயம் சர்க்கரை இல்லாமல் கொடுங்க. இதை இந்த மாதிரி நேரத்தில் லைட்டாக ஃபுல்லாக 1 டம்ளர் கூட வேண்டியதில்லை, ஒரு 1/4 டம்ளர் இது மட்டும் குடிச்சுப்பாரு அப்படின்னு குடிக்க வச்சிட்டிங்கன்னா, அதாவது சர்க்கரை இல்லாமல் குடிக்க வச்சிட்டிங்கன்னா உண்மையிலேயே அந்த கேஃபீன் அப்படிங்கிறது அவங்களுக்கு படிக்கிற நேரத்தில் ரொம்ப தேவைப்படக்கூடிய ஒரு அருமையான விஷயங்க. டீயோ காஃபியோ, ஆனால் எதுவுமே அதிகமாக கொடுத்துடக்கூடாது. ஆனால் குறிப்பாக நீங்கள் அவாய்ட் பண்ண வேண்டியது, காஃபி டீலேயே நான் சர்க்கரையை அவாய்ட் பண்ண சொல்கிறேன்னா அப்போ எக்ஸாம் சீசனில் நம்ம என்ன பண்ணணுங்க, கண்டிப்பாக ஸ்வீட்ஸு, ஸ்நாக்ஸு, சுகரி ப்ராடக்ட்ஸை அவாய்ட் பண்ணிடுறாங்க. அவாய்ட் பண்ணிவிட்டு எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் உனக்கு நான் ஐஸ்கிரீம் வாங்கி தரேன், எல்லாமே பண்ணித்தரேன் அப்படிங்கிற வாக்குறுதியை கொடுத்துருங்க. உங்களுக்கு பிடிச்ச ஃபுட்டு சாப்பிடலாம் அப்படிங்கிறத ப்ராமிஸ் பண்ணுங்கள். அவங்க ஆட்டோமேட்டிக்காக நம்ம வழிக்கு வந்துடுவாங்க. நான் பண்ணவே கூடாது அப்படின்னு ஆர்வம் சொல்லக்கூடாது, பின்னாடி பண்ணித்தரேன் அப்படிங்கிறத தான் நீங்கள் சொல்லணும். அதாங்க சாண்ட்விச் டெக்னிக்கு. ஒரு குழந்தைங்கக்கிட்ட எப்போவுமே நம்ம டீல் பண்ணும்போது ஃபாலோ பண்ண வேண்டியது சாண்ட்விச் டெக்னிக்கு. அதாவது எடுத்த உடனே நெகட்டிவான விஷயத்த சொல்கிறத விட, இப்போ இந்த வீடியோவிலே நான் என்ன சொன்னாங்க, ஃபஸ்ட்டு சாக்லேட் சாப்பிட்டு நல்ல ஞாபக சக்தி அதிகரிக்கும், நல்ல மார்க் வரும் அப்படின்னு சொல்கிறேன். அதுக்கப்புறம் நான் என்ன சொல்கிறேன், பாவக்காய் பொரியல் சாப்பிட்டு, அதை சாப்பிட்டாலும் உனக்கு நல்ல ஞாபக சக்தி நல்லாயிருக்கும், நல்ல ஃபைபராக நல்ல டைஜஷன் இருக்கும். அதுக்காக பாவக்காய் சாப்பிடுவாங்களா? நம்ம கஷ்டப்பட்டு கொஞ்சம் போராடி தான் ஆகணும், அப்புறம் தான் பாவக்காயை அவங்க சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் அது முடிஞ்சதுக்கப்புறம்
நீ நிறைய படிச்சிருக்க, ரொம்ப நேரம் படிச்சுட்டு இருக்க, இப்போ வந்து நான் உனக்கு ஒரு பிரேக் டைம் தரேன், நல்லா ஏதாவது பாட்டு கேட்கறதுனா கூட கேளு, இல்லை ப்ரீதிங் பண்ணுற நான் சொல்லி கொடுத்தா அதை பண்ணுறதுனால பண்ணு, இல்லை மியூசிக் நீ அவன் ஏதாவது பியானோ ஏதாவது கிட்டாரா ஏதாவது வாசிக்க சொல்லி கொடுத்துருப்பீங்க, இல்லை பாட்டு பாடுறதுக்கு சொல்லி கொடுத்துருப்பீங்க, அதை நீ பண்ணணும்னு நினச்சனா பண்ணு. இன்ஃபேக்ட் 10 நிமிஷம் மொபைல் ஃபோனில் நான் உனக்கு பிடிச்ச நீங்கள் இது பார்க்க போகிறேன் அப்படின்னா கொடுங்க, அதை நான் கொடுக்க போகிறேன் அப்படிங்கிறத சொல்லுங்கள். அப்போது இது என்ன பண்ணியிருக்கோம், ஃபஸ்ட்டு சாக்லேட்டில் ஆரம்பித்தோம், அப்புறம் பாவக்காவை கொடுத்தோம், அப்புறம் திருப்பி பாட்டோ மியூசிக்கோ மொபைல் டைமோ கொடுக்குறோம். அப்போ இதுக்கு என்ன பண்ணுறோம், ஒரு சாண்ட்விச்னா என்ன, ஒரு ப்ரெட்டு மேலே ஒரு ப்ரெட்டு, நடுவில் சாண்ட்விச் இருக்குது, காய்கறி இருக்குது, அதுக்கு கீழே ஒரு ப்ரெட் இருக்குது. ஆக மேலே இருக்கிற ப்ரெட்டும் கீழே இருக்கிற ப்ரெட்டும் எல்லாருக்கும் பிடிக்கும். ஆனால் நடுவில் இருக்க சாண்ட்விச்சை அவ்வளோ சீக்கிரம் காய்கறிகளை அவ்வளோ சீக்கிரம் லைக் பண்ண மாட்டாங்க. ஆனால் இது மூணையும் சேர்த்து கொடுக்கும்போது சாப்பிட்ருவாங்க, சாண்ட்விச்சை சாப்பிடுவாங்க. அதே மாதிரி தான் நம்ம குழந்தைகளை டீல் பண்ணும்போது எடுத்த உடனே பாசிட்டிவான விஷயங்களை அவங்களுக்கு ஃபஸ்ட்டு சொல்லணும், அப்புறம் நடுவில் வேப்பங்காயை திணிக்கணும், அப்புறம் மறுபடியும் பாசிட்டிவான விஷயத்த சொல்லணும். அப்படி கொடுத்துட்டிங்கன்னா சாப்பிடுவாங்க. எடுத்த உடனே நம்ம ஹை கிரேடில் டாப் கியரில் போனோம்னா நம்மளோட கோஆப்ரேட் பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான காலகட்டங்களில் குழந்தைகளுக்கு நம்ம சொல்ல வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம் வந்து டீப் ப்ரீதிங். மற்ற நேரத்தில் நீங்கள் அவங்களை வந்து உட்கார சொல்லி நீங்கள் வந்து நல்லா ஆழ்ந்த மூச்சை இழுத்து விடுடா, அந்த மூச்சையே தொடர்ந்து பாருடா, இது மாதிரி ஒரே ஒரு நிமிஷம் பண்ணுடா அப்படின்னு சொன்னீங்கன்னா மற்ற நேரத்துலலாம் அவங்கள உட்கார வைக்கவே முடியாது, இட் இஸ் இம்பாசிபிள். ஆனால் இந்த மாதிரி நேரத்தில் எப்போ வந்து ஒருத்தர் உட்காந்துட்டாங்களோ அந்த நேரத்தில் வந்து இந்த மாதிரி சில விஷயங்களை சொன்னீங்கன்னா அதை அவங்க கூடவே சேர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா தான் அதை பண்ணுவாங்க. என்ன தான் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான காலமாக இருந்தாலும் நீங்கள் செய்ய அப்படின்னா செய்ய மாட்டாங்க. வா நீ நானும் சேர்ந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து 1 நிமிஷமோ 2 நிமிஷமோ கண்ணை மட்டும் மூடிக்கிட்டு நல்லா ஆழ்ந்த மூச்சை உள்ளே இழுத்து அதை வந்து ஹோல்டு பண்ணி திருப்பி வெளியே விடுதல், மெதுவாக வெளியே விடுதல் அப்படிங்கிறத 2 மினிட்ஸ் பண்ணுங்க. அவங்க கூடவே சேர்ந்து நீங்களும் பண்ணுங்கள், உட்காந்து பண்ணுங்கள். இது வந்து இட் வில் டூ எ வேர்ல்ட் ஆஃப் குட் வித் ரெஸ்பெக்ட் டு மெமரி. அவங்களுக்கு ஞாபக சக்தி அதிகரிக்கிறதோ, டென்ஷன் குறைவாக இருக்கிறதோ, அந்த நேரத்தில் எக்ஸாம் சமயத்தில் தாட் பிளாக் வரும். நம்ம வந்து நிறைய வாட்டி வந்து மெமரைஸ் பண்ணியிருப்போம், ஆனால் அந்த மெமரி பண்ண விஷயம் வந்து அந்த நேரத்தில் தாட் பிளாக்காக வெளியே வராது. அந்த தாட் பிளாக்லாம் வந்து ப்ரிவென்ட் பண்ணோம்னா மெடிடேஷன், நம்ம மைண்ட் கண்ட்ரோல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த மாதிரி மெடிடேஷன் டெக்னிக் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்ஃபேக்ட் இதை நீங்கள் பண்ணுறீங்க வீட்டில் இருக்கும்போது அவங்க கூட சேர்ந்து பண்ணுறீங்க. காலை நேரத்தில் அவங்க தேர்வு அறைக்கு போகிற வரைக்கும் புக்கை அலோவ் பண்ணுறாங்களோ அவ்வளோ நேரத்துக்கு ரிவைஸ் பண்ண சொல்லுங்கள். எப்போவுமே வந்து என்ன படிச்சிருந்தாலும் சரி, அது ஒரு 50% தான் படிச்சிருக்கான் இதுக்கு முன்னாடி பொண்ணோ பையனோ, அந்த 50% திருப்பி ரிவைஸ் மட்டும் பண்ண சொல்லுங்கள். காலையில் ஃப்ரெஷ்ஷாக எதையும் படிக்க வேண்டாம் அப்படிங்கிறத சொல்லி காலையில் நல்லா ரிவைஸ் பண்ண சொல்லுங்கள். அது வந்து மார்க் வந்து அப்படியே உங்களுக்கு ஒரு 10-20 மார்க் பூஸ்ட் பண்ணி கொடுக்கும். அது வந்து ரிவிஷன் வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டு. அது முடிஞ்ச பின்னாடி ஒன்ஸ் வந்து புக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் நிறைய கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. உள்ள தேர்வு அறைக்குள்ளே உட்கார வச்சு அங்கே ஒரு தடவை இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுப்பாங்க. இந்த மாதிரி சமயத்துலலாம் நம்மளுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் வந்து மெடிடேஷன் நான் சொல்லி கொடுத்ததை நீ பண்ணு அப்படின்னு சொல்லி ஒரு 2 மினிட்ஸ் அது பண்ண சொல்லுங்கள். எக்ஸாம் பேப்பர் முக்கியமாக கொஷின் பேப்பர் வரதுக்கு முன்னாடியாவது ஒரு 2 மினிட்ஸு அந்த மெடிடேஷன் பண்ணிவிட்டு அந்த பேப்பரை ஓப்பன் பண்ணி அவங்க கோ த்ரூ பண்ணி எதை அட்டன் பண்ணலாம் எதை அட்டன் பண்ண வேணாம் இதெல்லாம் டிசைட் பண்ணிவிட்டு வரிசையாக ஆன்சரை எழுத ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு மெடிடேஷன் பண்ணிட்டாங்க அப்படின்னா உண்மையிலேயே அதுவுமே அவங்களோட மார்க்கை உங்களுக்கு பூஸ்ட் பண்ணி கொடுக்கும், நல்ல மார்க் வர வைக்கும். இப்போ உணவு பொறுத்த வரைக்குங்க ஒரு காம்பினேஷன், அதாவது நம்ம பழங்கள், காய்கறிகள், நட்ஸ் வகைகள், விதைகள் இதெல்லாம் சாப்பிடணும் அப்படின்னு சொன்னோம்னா யாரும் தனித்தனியாக சாப்பிட்றதுக்கு விரும்ப மாட்டாங்க, குறிப்பாக குழந்தைங்க. இந்த மாதிரி சமயத்தில் நம்ம பண்ண வேண்டிய ட்ரிக்கு என்னென்னா ஃப்ரூட் சேலட் மாதிரி கொடுக்கலாங்க. சர்க்கரையெல்லாம் போட வேண்டியதில்லை. பட் வாழைப்பழத்தில் இருக்கக்கூடிய ட்ரிப்டோஃபேன் வந்து அதுலேருந்து செரட்டோனின் அப்படிங்கிறது நம்ம மூளையில் செக்ரேட்டாக உதவி செய்யக்கூடிய ஒரு விஷயம் இருக்குங்க. வாழைப்பழம் உண்மையிலேயே குழந்தைகளுக்கு ஒரு வரப்பிரசாதம். அது செவ்வாழையாக இருந்தாலும் சரி, ரஸ்தாலியாக இருந்தாலும் சரி, பூவன் பழமாக இருந்தாலும் சரி, ஒரு நல்ல வாழைப்பழம், ஆப்பிள், ஆரஞ்சு, கொய்யா, தர்பூசணி, பேரிக்காய், அன்னாசி, பப்பாளி, நெல்லிக்காய் எல்லாமே நல்லது தான். ஆனால் இதில் நிறைய நன்மைகளும் இருக்குது. குறிப்பாக குழந்தைகளுக்குங்கிறதுனால கட் பண்ணி எது அவைலபிளாக இருக்கோ அதை அழகாக வந்து ஒரு ஃப்ரூட் சாலட் மாதிரி வச்சு ஒரு ஃபோர்க்கை வச்சு கொடுத்துட்டிங்கன்னா அவங்க பாட்டுக்கு சாப்பிடுவாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த நட்ஸு இதெல்லாம் சொல்கிறது, இதையும் நம்ம என்ன பண்ணலான்னா ட்ரை ஸ்நாக்ஸ் வகையாக, அதாவது பாதாம், முந்திரி, பிஸ்தா, பேரிச்சம்பழம், வால்நட்டு இதையெல்லாம் வந்து வாங்கி தனித்தனியாக வச்சுருங்க. பட் இந்த மாதிரி சமயத்தில் படிக்கிற சமயத்தில் அதையுமே வந்து ஒரு அசார்ட்மெண்ட், ஒரு மிக்ஸ்டாக அந்த நேரத்தில் ஃப்ரெஷ்ஷாக ப்ரிப்பேர் பண்ணி கொடுங்க. ஃப்ரூட் சாலடுமே அந்த நேரத்தில் ஃப்ரெஷ்ஷாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். தயவு செஞ்சு முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஈஸியாக ஃப்ரூட்ஸில் வந்து தொற்றுக்கள் உருவாகி அதனால் வந்து ஃப்ரூட்ஸில் வந்து கிருமிகள் படிந்து அதனால் வந்து சளி தொந்தரவு எதுவும் வந்துடக்கூடாது. அதுக்காக நான் சொல்கிறேன், எதுவுமே ஃப்ரெஷ்ஷாக ப்ரிப்பேர் பண்ணி கொடுங்க. அது இந்த மாதிரி ட்ரை ஸ்நாக்ஸாக இருந்தாலும் சரி, நட்ஸ் வகையாக இருந்தாலும் சரி, இல்லை ஃப்ரூட்ஸு வெட் ஸ்நாக்ஸாக இருந்தாலும் சரி. அப்புறம் சாதாரணமாக இட்லி, தோசை இதெல்லாம் கொடுக்குறோம். கூட வந்து நம்ம
கொஞ்சம் உளுத்தங்கஞ்சோ இல்லை கருப்பு கவுனி அரிசி கஞ்சோ இந்த மாதிரி வீடியோக்கள் என்னோட சேனலில் போட்டிருக்கேன். ப்ரோட்டீன் வந்து நம்மளுக்கு ரொம்ப தேவைங்க. எக்கு கொடுக்கணும். எக்கு வந்து பாயில்டு எக்காக மட்டும் இந்த நேரத்தில் கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லது. எக்கில் இருக்கக்கூடிய முக்கியமாக மஞ்சள் கருவில் கோலின் இருக்குது. எக்கோட மஞ்சள் கருவில் இருக்க கோலின் நம்மளோட மூளை திறன் அதிகரிக்கிறதுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு விஷயம். ஆனால் அதை வந்து நம்ம பாயில் பண்ணி அவித்து கொடுக்கும்போது தான், வேவித்து கொடுக்கும்போது தான் அது அப்படியே கிடைக்கும். அதனால் கஞ்சி கொடுக்கறது அப்படிங்கிறது இந்த மாதிரி எப்பயாவது, அதாவது டெய்லியெலாம் கொடுத்துடாதீங்க. ஒரு நாள் 2 நாள் 3 நாள் விட்டு, அதுவும் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கஞ்சி அப்படிங்கிறது கொஞ்சமாக கொடுங்க. எதுவுமே கொஞ்சமாக கொடுங்க. ரொம்ப அதிகமாக கொடுக்கணுங்கிற அவசியமே கிடையாது. பால் கொடுக்குறீங்களா, பாலில் வந்து மஞ்சத்தூள் போட்டு கொடுங்க. ஏன்னா குர்குமின், டர்மரிக் வந்து உண்மையிலேயே வந்து படிக்கும் குழந்தைகளுக்கு ரொம்ப எஃபெக்டிவான சூப்பரான ஒரு சத்துங்க. அதனால் கோல்டன் மில்க் அப்படின்னு சொல்லுவோம். இதையும் நான் போட்டிருக்கேன். இந்த கோல்டன் மில்க் வந்து கொடுங்க குழந்தைங்களுக்கு. ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். ஆனால் தூங்க போகிறதுக்கு முன்னாடி குடித்தாங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். நல்லா தூக்கமும் வரும். பால் வந்து ஒரு மந்திப்பு தன்மை, அந்த டைஜஷன் ப்ராப்ளம் சம்டைம்ஸ் வரலாம் இல்லையா? அதனால தான் வந்து காலை நேரத்தை விட நைட் நேரத்தில் சாப்பிட்டுட்டு தூங்கினாங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கும். ஜீரணம் அப்படியே அது பாட்டுக்கு மெதுவாக ஆகிட்டு இருக்கும். தூக்கமும் நல்லா வரும். தயிர் கொடுக்க மறந்துடாதீங்க. ஓவரால் ஏதாவது தப்பி தவறி வேறு ஏதாவது ஃபுட்டு சாப்பிட்டா கூட அந்த ஃபுட்டு ஒத்துக்க வைக்கிறதுக்கு நம்ம உடம்புக்கு தேவையான முக்கியமான நியூட்ரியன்ட்டு தயிர். இந்த தயிரில் இருக்கக்கூடிய லாக்டோபேசிலஸும் மற்ற ப்ரோபயாட்டிக் கிருமிகளும் தான் இதுக்கு காரணம். அதாவது தவிர்க்கவே முடியாமல் வெளியே சாப்பிடக்கூடிய நிலைமை வந்தால் கூட, அப்படி வெளியே சாப்பிடும்போது அந்த இடத்துல கிடைக்கக்கூடிய தயிரை சாப்பிட மறக்காதீங்க. அந்த ஃபுட்டில் இருக்கக்கூடிய சில நச்சுத்தன்மைகள் தயிர் சாப்பிடுவதால் குறையும். மற்றபடி மற்ற காலங்கள், இது எக்ஸாம் காலங்கிறதுனால ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி நான் எக்ஸாம் ரிலேட்டடான விஷயங்கள் இந்த நேரத்தில் என்ன பண்ணலாம் தேர்வு காலத்தில் அப்படிங்கிறது மட்டும் தான் நான் சொன்னேன். ஆனால் ஒரு குழந்தைகளை டீல் பண்ணுறதுக்கு உண்டான பல ஃபேக்டர்ஸ் இருக்குது, பல விஷயங்கள் இருக்குது. முக்கியமாக அவங்களோட சைக்கலாஜிக்கல் கோப்பிங் ஸ்கில்ஸ்ன்னு சொல்லுவோம். அந்த எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணக்கூடியது, கோபம், இதையெல்லாம் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஸ்கில்ஸ்லாம் வந்து இந்த பருவத்தில் நம்ம கொடுக்குறது வெரி எஃபெக்டிவாக இருக்கும். அதனால் வந்து அது நான் தனியாகவே வீடியோவாக போடுறேன். பட் ஒரு விஷயத்த சொல்லுங்கள், அவங்க வேலையை அவங்க ரொம்ப கோவப்படக்கூடாது. செல்ஃப் கம்பேஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஒரு பையனோ பொண்ணோ அவங்கள அவங்க நேசிக்கிறது ரொம்ப முக்கியம். மேலும் அவங்க தப்பு பண்ணாலும் அந்த தப்பை மன்னிக்கக்கூடிய தன்மை அப்படிங்கிறது முதல்ல அவங்களுக்கே வரணும், பையன் பொண்ணுக்கே வரணும். அது ஒரு குற்ற உணர்ச்சி அவங்க எந்த ஒரு விஷயத்தையும் எடுத்துக்கக்கூடாது. இன்ஃபேக்ட் அவங்களோட ஃபீலிங்ஸ் தேர்வு காலம் இல்லை, மற்ற காலங்களில் அவங்களோட ஃபீலிங்ஸ் ஏதாவது இருக்குது, டெய்லி அவங்களுக்கு வந்து நீ என்ன நினச்ச அப்படிங்கிறத ஒரு ஜேர்னலிங் மாதிரி எழுத வைங்க. ப்ளஸ் டீப் ப்ரீதிங் அப்படிங்கிறத குறிப்பாக கோபம் இந்த மாதிரிலாம் டென்ஷன் ஆகும்போது பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லிக் கொடுங்க. இந்த 3 விஷயங்கள் பண்ணிங்கனாலே நிறைய சேஞ்சஸ், மாறுபாடுகளை நம்ம அவங்ககிட்ட பார்க்க முடியும். கூடவே அவங்களுக்கு தேர்வு இல்லாத காலங்களில் புக்கு படிக்க வைக்கிறது, இல்லை அவங்களுக்கு பிடிச்ச மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டு கற்றுத்தரத்துக்கு கிளாஸ் அனுப்புறது. அதை கற்றுக்கிட்டாங்கன்னா நல்லா வாசிப்பாங்க. முடிஞ்சளவு 2 வாரத்துக்கு ஒரு தடவை நீங்களே எல்லாருமே வெளியே கூட்டிகிட்டு போகிறது, வரைகிறது, பெயிண்டிங் பண்ணுறது, இதை என்கரேஜ் பண்ணுறது, குறிப்பாக உறவினர்களோட நண்பர்களோட அவங்கள பேச வைக்கிறது அப்படிங்கிற நார்மல் திங்ஸையும் ரெகுலரான டைமில் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் குழந்தை பிரச்சனை இல்லாமல் வளருவான் அப்படிங்கிறது என்னோட தாழ்மையான கருத்து. இன்னும் டீப்பாக இதை பற்றி பேசணும் அப்படின்னாலும் நான் பின்னாடி பேசுகிறேன். இந்த வீடியோவை எவ்வளோ தூரம் போயிருக்குன்னு எனக்கு தெரியல, லென்த்து எடிட் பண்ணால் தான் தெரியும். அதனால் இப்போதைக்கு இதை வந்து இந்த தேர்வு காலத்தில் பெற்றோருக்கு தங்கள் குழந்தைகளை தயார் செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய பெற்றோர்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இது ரொம்ப முக்கியமான வீடியோ. ப்ளஸ் குழந்தைகள் நம்ம நாட்டின் எதிர்காலம். அவங்க நல்லபடியாக வளரணும் அப்படின்னா பெற்றோர்களுக்கு தான் ஃபஸ்ட்டு அதில் முதல் பங்கு. அதனால் அவங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் டாக்டர் கார்த்திகேயன் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். மறுபடியும் நாளைக்கு பார்ப்போம். நன்றி, வணக்கம்.